Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். மேங்கோ வச்சு செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான, டெலிஷியஸான அதே சமயத்துல ஈஸியா செய்யக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். மேங்கோ சீசன் இப்போ போயிட்டு இருக்கிறதுனால இந்த ரெசிபியை ரொம்பவே ஈஸியா குயிக்கா நம்ம செஞ்சிரலாம். சோ இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்பவே நம்ம சேனலுக்கு கீழ தெரியுற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and பக்கத்துலயே ஒரு பெல் சிம்பலும் உங்களுக்கு வியூ ஆகும். அதை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் நீங்க சேர்த்தே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ டெலிஷியஸான இந்த மேங்கோ புட்டிங் ரெசிபியை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த புட்டிங் ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய மாம்பழமா பார்த்து எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் அதோட பல்பை மட்டும் நம்ம தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க தோல் சீவிட்டு கட் பண்றதை விட இந்த மாதிரி மெத்தட்ல கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா ரொம்பவே ஈஸியா நம்ம இதல இருக்கிற பல்பை மட்டும் தனியா எடுத்துறலாம். நான் பெரிய மாம்பழமா யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரே ஒரு மாம்பழம் தான் எடுத்துர்க்கேன். இதே நீங்க மீடியம் சைஸ்ல எடுத்துர்க்கீங்க அப்படினா ரெண்டு மாம்பழம் கூட எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம இதல சேர்க்கக்கூடிய மற்ற இன்கிரிடியன்ட்ஸ் உடைய அளவுகள்லாம் கரெக்ட்டா இருக்கும். சோ அதனால பெரிய மாம்பழமா எடுத்தீங்கன்னா 1 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மீடியம் சைஸ்ல எடுக்கறீங்க அப்படினா 2 எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க மாம்பழம் சின்னதா எடுக்கறீங்க அப்படினா மற்ற இன்கிரிடியன்ட்ஸ் உடைய அளவுகளை கம்மி பண்ணிக்கோங்க. அப்பதான் புட்டிங் ரெசிபி கரெக்ட்டா வரும். இல்லனா சரியா வராது. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுடைய இனிப்புக்கு தகுந்தா போல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1/2 கப் அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான மில்கா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச நல்ல திக்கான மில்க் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பவுல்ல 1/4 கப் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர், 1/4 கப் அளவுக்கு நல்ல காய்ச்சி ஆற வச்ச திக்கான மில்கா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் குவாண்டிட்டில தான் இருக்கணும். சோ கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இத அப்படியே வச்சிரலாம். இப்போ ஒரு pan ஹீட் பண்ணிக்கலாம். pan நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த மேங்கோ பல்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா இதில இருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா இதில இருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த சமயத்துல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த கார்ன் ஃப்ளவர் மிக்சரை இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கூட கைவிடாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இதில கார்ன் ஃப்ளவர் மிக்சர் நம்ம சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமா இது கெட்டி பட்டுரும். சோ அதனால நீங்க கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லனா கட்டி கட்டியா ஆயிரும். சோ கொஞ்சம் கூட அந்த கட்டிகள் வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மேங்கோ பல்ப் நல்லா பாயில் ஆகி பபிள்ஸ் வர வரைக்கும் தான் நீங்க சிம் டு மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும். இந்த கார்ன் ஃப்ளவர் மிக்சர் நீங்க சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபுல் சிம்ல வச்சு தான் இந்த process நீங்க பண்ணணும். அப்படி இல்லனா கட்டி கட்டியா ஆயிரும். சோ நமக்கு சரியான புட்டிங் கிடைக்காம போயிடும். அதனால ஃபுல் சிம்ல வச்சு இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லனா ஸ்பாச்சுலா வச்சு கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் நம்ம சேர்க்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலா தான் நம்ம இந்த லெமனை பிழிஞ்சு விடணும். பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம நல்லா ஃபைனலா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த புட்டிங் நீங்க செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எந்த மோல்டுல இந்த புட்டிங்கை நீங்க ஊத்த போறீங்களோ அந்த மோல்டுல ஆயில் பிரஷ் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறமா இந்த process எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம இந்த புட்டிங் செஞ்சுட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்படினா சீக்கிரமா கட்டி பட்டுரும். சோ அதனால நான் இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன்ல இருக்கிற மோல்டை ஃபர்ஸ்டே ஆயில் பிரஷ் பண்ணி வச்சிட்டேன். சோ அதுல இது எல்லாத்தையுமே ஊத்தி இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இத நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண போறோம். அட்லீஸ்ட் 2 hours ஆவது நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணனும். இப்போ 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ இத சர்விங் பிளேட்டுக்கு மாத்துறதுக்கு முன்னாடி சைட்ஸ்லாம் இந்த மாதிரி லைட்டா லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க கை வச்சு. இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க பிளேட்ல மாத்துறப்போ ஈஸியா நமக்கு எடுக்க வரும். பட் இத நீங்க ஃப்ரீசர்ல எல்லாம் வைக்க கூடாது. சாதாரணமா ரெஃப்ரிஜரேட் பண்ணாலே போதும். பட் கண்டிப்பா நீங்க 2 hours ஆவது ரெஃப்ரிஜரேட் பண்ணனும். அப்பதான் இந்த புட்டிங் நல்லா செட் ஆகும். மோல்டுல இருந்து எடுக்கறப்போயும் ஈஸியா வரும். இப்போ இத ஒரு சர்விங் பிளேட்க்கு மாத்தி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இத டீமோல்ட் பண்ணிரலாம். ரொம்ப ஈஸியா எடுக்க வரும் பாருங்க. லைட்டா டேப் பண்ணிட்டு நீங்க எடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியா எடுத்துறலாம்.
உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செர்ரி அண்ட் மின்ட் லீவ்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம டெக்கரேட்டிவாக பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கிட்ஸ் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் கூட நீங்கள் இதை வந்து கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றா போல் எப்படி வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுனாலும் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நட்ஸ் வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஸோ நல்லா டெக்கரேட் பண்ணி நல்லா டெக்கரேட்டிவாக கொடுங்க. கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. புட்டிங்னா மோஸ்ட்லி எல்லா கிட்ஸுக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் இந்த மேங்கோவில் செய்யக்கூடிய இந்த புட்டிங் ரெசிபி ரொம்பவே டெலிஷியஸான ஒரு ரெசிபின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ் லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இன்கேஸ் நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் தெரியிற பெல் சிம்பலையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.